ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். என்னப்பா ப்ரொமோ பார்த்தீங்களா? ஒரே அலப்பறையாக இருக்குது. சாண்ட்ராக் பேனிக் அட்டாக் வந்துருச்சு, ஃபிக்ஸ் வந்துருச்சு, ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகிருக்காங்க, அதுக்கப்புறம் திரும்பி வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. சரி, ஓகே. அந்த டிடிஎஃப் டாஸ்கில் என்ன தான் ஆச்சு அப்படின்னு பார்த்தா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, பாரு சப்போர்ட்டராலாம் நான் இந்த வீடியோ பேச போகிறதில்ல. ஏன்னா பாருக்கான விஷயங்கள் எல்லாமே டோட்டலாக மாறிடுச்சு. அது கமருதினால் மாறிச்சா, இல்லை பாருவே அவங்கள வந்து இதுக்கு மேலே நம்ம இந்த கேமில் பணப்பெட்டி எடுத்துகிட்டு போயிடலான்னு யோசிச்சிருக்காங்களா, என்னமா யோசிச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போ 2 நாளாக பாருவோட கேமில் எந்த ஃபேர்னஸும் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஸோ வந்துட்டு அங்கே என்ன ப்ரோமோ வந்துச்சோ அதை பற்றி மட்டும்தான் நான் பேச போகிறேன். ஓகேங்களா? இப்போது அந்த டாஸ்கில் ஆப்வியஸாக கமருதீன் கூட எப்போ வந்து பாரு சேர்ந்தாங்களோ, எப்பயுமே நான் சொல்கிறது தான், கமருதீன் இஷ்டத்துக்கு வாயை விடுவான். அவன் வாயை விட்றதுக்கெலாம் பாரு பொறுப்பேற்றுக்க முடியாதுன்னு இவ்வளோ நாள் நான் முட்டு கொடுத்தேன். ஆனால் இப்போ வந்துட்டு அவன் அவ்வளோ டாக்ஸிக் அப்படி இப்படின்னு தெரிஞ்சுமே இவங்க அவன் கூட போய் சேர்ந்துக்கிறதோ இல்லைனா அந்த ட்ரூ லவ்னு சொல்கிறதோ அவங்க பர்சனல். பட் ஆனால் ஒரு டாஸ்க்குன்னு வரும்போது அவன் அவ்வளோ வைலண்ட்டாக பேசுகிறான் செய்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுமே இதில் சாண்ட்ராவும் ட்ரிகர் பண்ணியிருப்பாங்க. நான் சாண்ட்ராவை சரின்னு சொல்லலை, தப்புன்னு சொல்லலை. அது ஒரு ட்ரிகரிங் கேம் மாதிரி தான் ஆயிடுச்சு. ஏற்கனவே சாண்ட்ராவுக்கு கமருதீனை பிடிக்காது, கமருதீனுக்கு சாண்ட்ராவை பிடிக்காது. அதனால தான் இப்போ சாண்ட்ரா கூட பாரு இருக்கிறத கமருதீன் பண்ணால், கமருதீன் கூட பாரு இருந்தால் சாண்ட்ராக்கு ஆகாது. அப்படின்னும் போது இது 2 பேருக்கும் நடுவில் பாரு மாட்டிகிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டால், இல்லை, பாரு அவங்க கேமை தான் ஆடுறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே இந்த கார் டாஸ்கில் அந்த பொறுக்கி பாரு அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா பேசுறது நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் செருப்பு பிஞ்சிடும், அதுக்கப்புறம் வந்துட்டு சபரி பேசினது, விக்ரம் பேசினது எல்லாருமே பார்க்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல ஆப்வியஸாக சாண்ட்ராவும் கமருதீனை ட்ரிகர் பண்ணியிருக்கான். கமருதீன் ஆப்வியஸாக அவன் எப்பயும் போல் அவனுக்கே உரிய அந்த ஒரு ஃப்ராடுத்தனம், அந்த ஒரு பேச்சோடது, அந்த ஒரு கண்ட்ரோல் இல்லாதது, அவனோடது அந்த ஒரு ஒஸ்ட் பிஹேவியர் எல்லாமே வெளிப்பட்டுட்டு தான் இருக்குன்னும் போது இதை சேனல் ஃபஸ்ட்லேருந்தே கண்டிக்காத சேனல் இப்போ மட்டும் திடீர்னு வந்து சாண்ட்ராக்கு மட்டும் அது பிரச்சனை ஆயிடுச்சுன்னும் போது மட்டும் கண்டிக்கும் போது இதை நீங்கள் முதல்லேருந்தே பண்ணலை. அவனுக்கு ஒரு வார்னிங்காக ரெட் கார்டோ எல்லோ கார்டோ, இல்லை அவன் பேசுகிற வார்த்தைகள் வந்து பொண்ணுங்களை மட்டமாக பேசுகிறதா இருக்கட்டும், அது திவ்யாவாக இருக்கட்டும், பாருவாக இருக்கட்டும், சாண்ட்ராவாக இருக்கட்டும், சுபிக்ஷாவாக இருக்கட்டும், யாராக வேணால் இருக்கட்டும், பொண்ணுங்களுக்கு எதிராக அவன் பேசுகிற வார்த்தைகள் அந்த ஒரு மரியாதை இல்லாத தோரணையில் இருக்குது, இல்லை அவனோட மாடுலேஷன் சரியில்லை, இல்லை அவனோட பிஹேவியர் சரியில்லை, அவனோட விஷயங்கள் வந்து விமனுக்கு எதிராக வந்து அவன் பண்ணுற விஷயங்கள் வந்து அவனை ஹீரோயிசமாக காட்டுறதுக்காகவும் இல்லை மற்றவங்கள லேடிஸை மட்டம் தட்டி காட்டுறதாகவும் இருக்கும்போது நீங்கள் அதை வந்து ஏன் திவ்யாவை போடின்னு சொன்னதில் ஆரம்பித்து, இல்லைனா இவ பாருவை வாய உடைச்சிருவான்னு சொன்னதில் ஆரம்பித்து, சாண்ட்ராவை பேசினது, இல்லை நிறைய அவன் பேசும்போது பீப் போடுறது அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஏன் நீங்கள் வந்து அவனுக்கு ஒரு ரெட் கார்டோ எல்லோ கார்டோ ஸ்டார்டிங்லேருந்தே கொடுத்து அவன் வார்த்தைங்களில் அந்த ஒரு கண்ட்ரோலை கொண்டு வரல. நான் இப்படித்தான் எனக்கு கோவம் வரும்னு ஒருத்தன் வந்து அதே ஒரு பிராண்டாக யூஸ் பண்ணிக்கிறது தான், அதே ஒரு அவனுக்கான ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக வச்சுக்கிட்டு நான் இப்படி தான் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாரி கேட்குறது அப்படிலாம் இருக்கும்போது அந்த இடத்த கொடுத்தது ஹோஸ்ட் தான் அப்படின்னும் போது இப்போ அது இன்றைக்கி எல்லாம் மீறி போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த இடத்துல சாண்ட்ராவும் வார்த்தைங்களை விட்டுருக்காங்க, பாருவை பற்றி பேசியிருக்காங்க. அதே மாதிரி கமருதீனும் வந்து சாண்ட்ராவை தரக்குறைவாக பேசியிருக்காரு. வயசோட அந்த விஷயம் கூட இல்லாமல் இஷ்டத்துக்கு வாயில் வந்த மாதிரி பேசியிருக்காருன்னும் போது இதில் அந்த தள்ளு முள்ளு நடந்திருக்கு. சாண்ட்ரா கீழே விழுந்திருக்காங்க அந்த கார் டாஸ்கில். நம்ம ஏற்கனவே அவங்க கொஞ்சம் அழுதாலே ரொம்ப ஒரு மாதிரி விக்கி அழுது ரொம்ப ஒரு மாதிரி ப்ரெஷரைஸ்டாக தான் அழுவாங்கன்னு சொல்லும்போது இந்த இடத்துல அவங்க ரொம்ப ட்ரிகர் பண்ணப்பட்டதுனால அதுக்கப்புறம் அந்த கார்லேருந்து கமருதீன் தள்ளி விட்டாங்களா, பாரு தள்ளி விட்டாங்களா, எப்படி நடந்ததோ தெரியல, ஒரு தள்ளு முள்ளு நடந்திருக்கு. ஸோ சாண்ட்ரா கீழே விழுந்திருக்காங்க. விழுந்தோடனே அவங்களுக்கு பேனிக் அட்டாக் வந்துச்சோ இல்லை ஃபிக்ஸ் வந்துச்சோ, சம்திங் ஹேப்பன் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதனால் வந்து அவங்க ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகிட்டு ஒரு 2 hours கழித்து அதுக்கப்புறம் திருப்பி வந்திருக்காங்க ஷோப் இல்லைன்னு சொல்லும்போது இந்த இடத்துல கமருதீன் செஞ்ச எல்லா தப்புக்கும் இல்லைனா கமருதீன் செய்கிற எல்லா தப்புக்கும் பாருவும் பொறுப்பேற்றுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லும்போது இது அவங்களோட முதல் மிஸ்டேக். அவன் கூட சேர்ந்தானது அவன் அப்படி தான் தெரிஞ்சு நீங்கள் அவனோட டாக்ஸிக்கை பொறுத்துக்கலாம், இல்லை அவன் டாக்ஸிக்காகவே இருந்தால் அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் கண்டினியூ பண்ணாதீங்க, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு வேணுன்றது அது உங்கள் இஷ்டம். பட் ஆனால் அவன் செய்கிற எல்லாத்துக்குமே நீங்கள் முட்டு கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை அப்படின்னும்போது அவன் செய்கிறதுக்கு உங்களை வந்து ஆப்வியஸாக இந்த என்ன சொல்கிறது கூட்டு சேர்த்துக்கிறான் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க அப்படி தான் இருப்பாங்க. நான் ஒரு தப்பு செய்கிறேன்னா எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி ஒரு ஆள் வந்தால் 2 பேருமே சேர்ந்து அந்த தப்பை செஞ்ச மாதிரி தான் ஆகும் அப்படின்னும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவனுக்கு டைட்டில் வின்னர் அவன் ஆக போகிறதுலன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. ஸோ அவன் எவிக்ட் ஆகி போகும்போது பாருவோ எவிக்ட் ஆகணும் அப்படின்றத அவன் பிளான் பண்ணி செய்கிறான். இந்த பொண்ணுக்கு அது புரியுதோ புரியலையோ நம்மளுக்கு தெரில. இதுக்கு மேலே பாரு அந்த கேமில் சஸ்டெயின் பண்ணாலுமே அவங்களுக்கு இமேஜ் இருக்காது, மரியாதை இருக்காது அப்படிங்கிறது தான் எனக்கு இந்த ப்ரோமோ பார்த்ததில் தோணுது. ஆப்வியஸாக சாண்ட்ரா ட்ரிகரே பண்ணி இருந்தாலும் இல்லைனா சாண்ட்ரா மேலேயே தப்பு இருந்தாலும் இல்லை கமருதீன் பேசினது தான் எக்ஸ்ட்ரீமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில்
பாரு கமருதீன் கூட பக்கத்தில் உட்காந்து இருக்கிறது, இல்லை கமருதீன் செய்கிற எல்லா விஷயத்துக்குமே கம்முன்னு இருக்கிறதே வந்து அவங்களுக்கான இமேஜை வந்து டோட்டல் டேமேஜ் தான் பண்ணுதுன்னும் போது அவங்க கேம் டோட்டலாக அவங்க லூஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. கிட்டத்தட்ட எஃப்ஜே ஆதிரை மாதிரி தான் இவங்க 2 பேருமே எவிக்ட் ஆக போகிறாங்க. அப்படின்னா எஃப்ஜே ஆதிரை விஷயங்களை சேனல் வந்து பிளான் பண்ணி ஆதிரையை உள்ளே கொண்டு வந்து எஃப்ஜேவை எவிக்ட் பண்ணாங்க. அவளுக்கான நியாயம் வாங்கி கொடுத்து அவளுக்கான ஒரு ஹானஸ்ட்டாக அவளுக்கான ஒரு டிசர்விங் பிளேயர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணாங்க அவளை செகண்ட் டைம் எவிக்ட் பண்ணும்போது. பட் ஆனால் பாருக்கான விஷயங்களில் பாருவே அவங்க மரியாதையை கெடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதில் கமருதீன் செய்கிற எல்லா விஷயத்துக்கும் பாரு பொறுப்பேற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அவன் கூட சேர்ந்து அவங்க வந்து அந்த கேம்குள்ளே ட்ராவல் பண்ணுறதே அவங்க இமேஜை கெடுத்துக்கிறதுக்கான விஷயங்கள் தான் நம்புது. இப்போ வந்த ப்ரோமோவுமே அவன் அவ்வளோ பேசும்போது அவங்க உட்காந்துருக்கிறதாகட்டும், இல்லை கமருதீன் பேசின எல்லா விஷயத்துக்குமே இவங்க பொறுத்துக்கணும் போது மற்றவங்க பொறுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னும் போது இது புரியல எனக்கு எப்படியுமே. மொத்தம் அவங்க கூட சேர்ந்ததுனாலே இவங்க கேம் இவங்க லூஸ் பண்ணிட்டாங்க. இவங்க இமேஜும் டோட்டலாக டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ கமருதீனோட பிளான் சக்ஸஸ் ஆகிடுச்சு. அவன் வெளியில் போகும்போது ஆப்வியஸாக பார்வையும் கூட்டிகிட்டு போயிடுவான் அப்படின்றது தான் அவன் பிளானாக இருக்குது. நான் வின்னர் ஆகக்கூடாது, நீயும் வின்னர் ஆகக்கூடாது, அவ்வளோதான். இல்லை நான் இந்த கேமில் சர்வை பண்ண முடியலன்னா நீயும் சர்வை பண்ணக்கூடாது. ஏன் இமேஜ் டேமேஜ்னா உன் இமேஜும் டேமேஜ் அப்படிங்கிறதான் பிளான் பண்ணி செஞ்சுட்டான். ஸோ இதில் அது புரியாத அளவுக்கு பாரு முட்டாளன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பட் என்னமோ அது அவங்களுக்குள்ளே இருக்க விஷயங்கள். இதில் வந்து விக்ரம் ஒரு கேமை டோட்டலாக ஸ்பாயில் பண்ணிவிட்டான். அந்த கில்லர் காயின் டாஸ்க்குன்றது பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க்கு. அது வீட்டுக்குள்ளே எங்கே வேணால் ஓடலாம் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு ஒரு 2-3 ரவுண்டில் அதை சொல்லாத பிக் பாஸ் அதுக்கப்புறம் சொல்லவும் பாரு சோஃபாக்கு ஓடும்போது எல்லோரும் அட்டாக் பண்ணது, சபரியை பிளான் பண்ணி அட்டாக் பண்ணது, அப்புறம் கமருதீனை பண்ணதுன்னும் போது அந்த கேமை மூவானே பண்ண விடாமல் அப்படியே ஒரே இடத்துல ஸ்டக் பண்ணி பண்ணதெல்லாம் விக்ரமோட அந்த ஒரு எப்பயும் போல் இருக்க அந்த கன்னிங் கேம். அந்த கனி இருக்கும்போது என்ன பண்ணானோ அதே தான் பண்ணால். அதுக்கு கேள்வியே கேட்காத சுபிக்ஷா இந்த வாட்டியும் கம்முன்னு இருந்ததும் அரோராவும் இந்த வாட்டியும் கம்முன்னு இருந்தது அப்படின்னு சொல்லும்போது டோட்டலாக எல்லாமே விக்ரமோட பிளான் போது பக்கத்துலேயே விக்ரம் இருந்தப்போ விக்ரம் அட்டாக் பண்ணாது சுபிக்ஷா. அதுக்கப்புறம் விக்ரமோட பிளானை கேட்டு அரோராவும் அதுக்குள்ளே வந்துட்டு இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு டாஸ்க்கில் அந்த நாலேஜ் டாஸ்க் ஒன்று வச்சுருக்காங்க, ஜிகே டாஸ்க் மாதிரி. அதில் அரோரா வின் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு விஷயம் வருது. அப்போது எனக்கு அந்த மாதிரி டாஸ்க் வைங்கன்னு சொல்லி அரோராவே வந்து பிக் பாஸ் கிட்ட கேட்ட மாதிரியும் சொல்லப்படுது. அதனால வச்சு அவங்க வின் பண்ணதாக சொல்கிறாங்கன்னும் போது ஏற்கனவே அந்த கில்லர் கான் டாஸ்கில் அரோராவையும் சுபிக்ஷாவையும் அந்த பிளான் போட்டு அந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே கொண்டு வந்து விக்ரம் தான் லாஸ்ட் வரைக்கும் கொண்டு வந்தாருன்னும் போது அந்த விக்ரம்கே ஆப்பு வச்சது வினோத்னும் போது வினோத் வந்து கஷ்டப்பட்டு வின் பண்ணி எடுத்தார் அந்த டாஸ்க்குன்னா ஒரு வெங்காயமும் கிடையாது. இவங்க போட்டால் அந்த ஸ்ட்ராட்டஜி எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போக வேண்டிய டாஸ்க்கு ஒன்றுமே இல்லாமல் சும்மா ஜஸ்ட் லைக் தட் பண்ணது அப்படிங்கிறது விக்ரம் சொதப்புன மாதிரி இந்த டாஸ்கில் கமருதீன் சொதப்பியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இதில் பாரு ஒன்றுமே பண்ணலைன்னா ப்ரொமோ பார்த்த வரைக்கும் பார்த்தா அவங்க பேசாமல் இருக்கிறதே ஒரு பெரிய தப்பு தான். இல்லை அவன் அப்படி தான் கேம் ஆடுறான்னு தெரிஞ்சு அவனுக்கு எதிராக நீங்கள் நிற்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் பண்ணுற விஷயங்கள் உங்கள் இமேஜ் டோட்டல் டேமேஜ் பண்ணுதுன்னும் போது இது வரைக்கும் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருந்தீங்க, இப்போ டோட்டல் அது எல்லாமே டேமேஜ்னு சொல்லும்போது இதுக்கு மேலே பாரு எப்போ வேணால் எவிக்ட் ஆகலாம். மேபி ரெட் கார்டு கூட கொடுக்கலாம். இல்லை கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுக்குற பட்சத்தில் பாருமே சேர்த்து எவிக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு மேலே நானுமே ரிவ்யூ பெருசாக இதுக்கு மேலே ஏதாவது இருந்தால் தான் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுவேன். எனக்குமே பெருசாக தோணலை. ஏன்னா எப்படி இருந்தாலும் டைட்டில் வினர் வினோத்தை தான் கொடுக்க போகிறாங்க. பாரு அவளோட கேமை லூஸ் பண்ணிட்டா. இந்த கமருதீன் நாளுக்கு நாள் அவன் அட்டகாசம் அலப்பறையாக போயிட்டுருக்கு. அரோராவே உங்கள் டாப் 5 கொண்டு வர டிக்கெட் டு ஃபினாலே அவளுக்கு கொடுத்துட போகிறாங்க. ஸோ கேம் பெர்ஸ்பெக்டிவே டோட்டலாக சேனல் எப்படி நினைக்கிறாங்களோ அப்படி தான் கொண்டு போகிறாங்க. அது எந்த அளவுக்கு டாக்ஸிக்காக கொண்டு போக முடியுமோ கொண்டு போய் அதில் யாரை விக்டிம் ஆக்கணும், யாரை ஹீரோ ஆக்கணுன்றதே அவங்க தான் சேனலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு மேலே இது ரிவ்யூ பண்ணுறதே வேஸ்ட்டுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. எப்போயாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் நான் வீடியோஸ் போடுறேன் கைஸ். இல்லைனா பெருசாக எனக்கும் போட இன்ட்ரெஸ்ட் இல்லை. தேங்க்யூ கைஸ்.